அதில் ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கணும். அது நம்மளுடைய முருகப்பெருமான். வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறதுன்னா, கட்டாயம் விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றுறதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான நெய் அதை பயன்படுத்தணும். எவ்வளோ விளக்கு ஏற்றணும்னா அவங்கவுங்களுடைய சௌகரியம் பொறுத்தது. இவ்வளவு ஏற்றணும், அது வெத்தலையில் ஏற்றணுமா இல்லை வாழை இலையில் ஏற்றணுமா, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். ஆனால் விளக்கு ஏற்றணும். மண் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. வெள்ளி விளக்கு ஏற்றுறது, காமாட்சி விளக்குன்னு கட்டாயம் அவங்கவுங்க வீட்டில் காமாட்சி விளக்குன்னு ஒன்று இருக்கும். குத்து விளக்கு ஆனால் விளக்கு ஏற்றணும், நல்ல எண்ணெயில் ஏற்றணும். அது ஏற்றும் போது திருப்புகழ் பாடணும். அந்த விளக்கு தான் ஒரு வீட்டினுடைய தெய்வமே. விளக்கு தான் சாமி வரக்கூடிய வடிவமே. இப்போ அந்த விளக்கு ஏற்றும் போது திருப்புகழ் பாடி விளக்கு ஏற்றணும். ஒன்று அந்த திருப்புகழ் பாட்டை மட்டும் நீங்க சொல்லிடுறீங்க. தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். இதை சொல்லி அந்த